பரிசுத்தமா இருந்தேன், உலகத்துல வாழ்ந்து பரிசுத்தமா இருந்தேன், இயேசு என்ன தேடி வந்தாருன்னு எவனா சொல்ல முடியுமா? ஒருத்தையும் சொல்ல முடியாது. பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்துதான் கர்த்தர் நம்மளை மீட்டெடு, எகிப்தின் அடிமைத்தனத்துல தான் கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறார். அங்க எடுத்து அவருடைய ரத்தத்தால முழுசும் கழுவி பரிசுத்தப்படுத்தி செல்ல பிள்ளையா வச்சிருப்பாரு அவரு. இவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் குள்ள நரிகள் கடந்து என்ன, அதெல்லாம் மந்தையை கெடுக்கிற நரிகள், அதெல்லாம் பிடிச்சு தீய வச்சு கொளுத்தி விட்டணும் அந்த மாதிரிப்பட்ட நரிகளை. அதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றது அவங்களுக்குள்ள இருக்க பிசாச. உடனே நீங்க மனுஷனை கொளுத்த சொல்லிட்டேன்னு நினைச்சிட கூடாது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட பேச்சுகளை ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த மக்களுடைய பழைய பாவங்களை எடுத்து சாக்கடைய தோண்ட 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 என்ன செய்யும் நாறுகிட்டே இருக்கும். யாருக்கு நாரும்னா, பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு நாராது, தோண்டுகிற உனக்கு நாரும். மூக்க பொத்திக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகிறது. நான் சொல்லுகிறேன், ஒருத்தனுடைய